நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் நேர்மறை ஆற்றல், பாசிட்டிவ் எனர்ஜி, தெய்வீக ஆற்றல், டிவைன் எனர்ஜி நிறைஞ்சி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ் தான். அப்போ அது போல் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு வீட்டில் நம்ம நல்ல வார்த்தைகளை பேசணும். வார்த்தையில் மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம். அப்போ அது போல் நல்ல வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா நம்ம நல்ல மனநிலையில் இருக்கணும். அப்போ அந்த நல்ல மனநிலைக்கு என்ன வேணும்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டோட வாஸ்துப்படி ஒரு வீட்டுக்கு வடகிழக்கு பகுதியும் வடமேற்கு பகுதியும் சிறப்பாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு நல்ல ஒரு எண்ணங்கள் உருவாகும். அந்த எண்ணங்களை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா வீட்டோட வடமேற்கு செயல்படும். அப்போ இந்த இடத்துல இது வாஸ்து அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே முக்கியத்துவம் நிச்சயமாக கொடுக்கணும். இதில் நான் சொல்லக்கூடிய இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது ஒரு வீட்டை 360 டிகிரிக்குள்ளே 16 பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வடக்கு எத்தனை டிகிரி டில்ட்டாக இருக்குது, எத்தனை டிகிரி ரைட் ஆர் லெஃப்ட் திரும்பி இருக்குங்கிறத பார்த்து அது பிரகாரம் நம்ம கிராஃப் போட்டு வடகிழக்கு எந்த இடம், அந்த 45 டிகிரி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்து அதுக்கு வீட்டுக்கு வெளியில் தான் கரெக்ஷன். என்னோட சரவணாதேவி இருப்பியல் 369 படி வீட்டுக்கு வெளியில் தான் நான் கரெக்ஷன் கொடுக்குறேன். அதுபோல் சிம்பிளாக உடைக்காமல் இடிக்காமல் வடகிழக்கு பள்ளம் வடமேற்கு உயரம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் இந்த கிராவிட்டியை நம்ம செக் பண்ணி சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு, தொடர்ந்து நல்ல வருமானம், நல்ல சிந்தனை, வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியும். கூடுதலாக இது போல் ஒரு வீட்டுக்குள்ள தெய்வ ஆற்றல், தெய்வ சக்தி நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா கோமதி சக்கரம். இந்த கோமதி சக்கரம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ராஜ கோமதி சக்கரம்னு இருக்குது. நல்ல பெருசாக இருக்கும். ஒரு கோமதி சக்கரமாவது அது போல் பெருசாக நீங்கள் வாங்கி வைக்கிறது உங்கள் வீட்டில் தெய்வ ஆற்றலை ஈர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இது கோமதி சக்கரம் அப்படிங்கிறது நீங்கள் 14, 28 இது போன்ற எண்ணிக்கையிலையும் வசதி இருக்கிறவங்க வாங்கி வைங்க. வாங்கி ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர், அதாவது ரோஸ் கலர் பட்டு துணியில் இந்த கோமதி சக்கரங்களை மேலே இந்த ரவுண்டாக இருக்கிறது வானத்தை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி, அதுக்கு அந்த கோமதி சக்கரத்துக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோமதி சக்கரத்தினால வீட்டில் தெய்வ ஆற்றல் நிறைந்து மனசில் ஒரு நிம்மதி, நல்ல செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உருவாகும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்று, கோமதி சக்கரம் பூஜை ரூமில் வாங்கி வைக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க அதிகபட்ச எண்ணிக்கையில் வாங்கி வைங்க. வாய்ப்பு இல்லாதவங்க ஒரே ஒரு கோமதி சக்கரம், ராஜ கோமதி சக்கரம்னு சொல்லிட்டு பெருசாக இருக்கும், அது ஒன்று வாங்கி வைங்க. கூடுதலாக உங்கள் வீட்டோட எனர்ஜியை செக் பண்ணி சரி பண்ணிங்க. எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள் வீட்டுக்கு வெளியில் வடகிழக்கும் வடமேற்கும் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணி அதற்கு தகுந்தாறு போல் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் நிரந்தரமாக இருக்கும். நன்றி. நற்பவி யோகி ராம் சுரத்குமார்.